ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு டிஃபன் வீடியோ. இடியாப்பம் அதுவா சந்தகு நூல் புட்டு இதுக்கு நிறைய பேர் இருக்குது. நைட்டே நான் அரிசி ஊற வச்சுட்டேன். காலையில் எழுந்திரிச்ச உடனே கழுவி கிரைண்டரில் போட்டு அரைச்சி நல்லா நைஸாக மைய அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் சீஞ்சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இந்த அரைச்ச மாவை நல்லா வணக்கி எடுத்துகிட்டு சந்தகு செஞ்சால் நல்லா மணமாகவும் இருக்கும். பொடி மாவில் செய்கிறத விட இப்படி செய்யும்போது சந்தகு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சந்தகு நல்லா இட்லி தட்டில் மாவை இட்லி தட்டில் நல்லா புழிஞ்சு ஈஸியாக புழிஞ்சிக்கலாம். புழிஞ்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டோம்னா சீக்கிரமாகவே வெந்துடும். ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டோம்னா அதுக்கு தேங்காய் சட்னி அப்புறம் தேங்காய் பால் இது ரெண்டுமே நல்லாயிருக்கும். தாளிச்சும் சாப்பிட்லாம். எனக்கு சட்னியும் பாப்பாவுக்கு தேங்காய் பாலும் வேணும். தேங்காய் பாலுக்காக நான் ஒரு 1/2 மூடி தேங்காயை பால் புழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். இதில் போடுறதுக்காக கொஞ்சம் சுக்கு ஜீரகத்தை லைட்டாக வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி 1/4 கப்பு வெல்லம் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு லைட்டாக ஒன்று சூடு பண்ணால் போதும். ரொம்ப கொதிக்க விட்டோம்னா தேங்காய் பால் பிரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் இந்த சந்தகு தேங்காய் பால் சட்னி வச்சு சாப்பிடலாம். பெரியவங்களுக்கு குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு தான். எண்ணெய் இல்லாமல் ஆவியில் வேக வச்சு சாப்பிட்ற இந்த ஃபுட்டு நம்ம யார் வேணாலும் சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.